ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. இந்த வேளையில் கூட நாங்கள் நன்றி உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாங்கள் வருவோம். நன்றி உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிப்போமாக. இந்த வேளையில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்காக ஒப்புக் கொடுப்போம். அவர் தாமே நம்ம மத்தியில் வந்து அசைவாடும்படியா ஆவியானவர் மத்தியில் அசைவாடும்படியா ஒப்புக் கொடுப்போமாக. இதாவது இந்த கால வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக் 3வது நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். 3வது நாளில் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, நான் உங்களுக்கு துதிக்கிற வேலையில் உடைய வார்த்தை கேட்கிற வேலையிலும் எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு ஒரு புதிய கிருபை புதிய தரிசனத்தை தருவீராக. ஆண்டவரே, உங்களை நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆராதனையும் தேவனுடைய வார்த்தை சமூகத்தில் ஆராதனை நடத்துகிற பாசச்சக்கரனுக்காக நன்றி. அவரை ஆசீர்வதிக்கிறாக, பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் செய்கிறோம். மனதோடு ஆராதிக்கத்தக்க நடத்துவோம். பரிசுத்தாவியானவரின் மத்தியில் வந்து உலாவ வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். மத்தியில் அசைவாட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உள்ள நியாயப்படுத்துகிறாங்க. மத்தியில் அவசியமாக இருக்க வேண்டும். இவர் இறங்கி வர வேண்டும். வல்லமையாக இறங்கி வருகிறாங்க.
போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஷிதரபா
Hallelujah. Shira baba baba birana namasanda. Hikere bara bara bariandere andarai. Ushiri la 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 mashiri ande. Oh போற்றுகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாம் உயர்த்துகிறோம், உம்மை நாம் வாழ்த்துகிறோம். சகலத்துக்கும் கனமுடையவரே, நாமத்தை போற்றி ஆராதனை செய்கிறோம். உன் நாமத்தை உயர்த்தி நாம் வாழ்த்துகிறோம். நன்றி ராஜா. ஓ ஹalleluya. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, வாக்கு மாறாதவர் கர்த்தாவே. அனுதினமும் எங்களோட கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. உன் வார்த்தையினால் எங்களோடு பேசும், ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும். ஆராதனை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு நாமத்தை ஜெபம் செய்திக்கு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் ஜோஷுவா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உற்சாகமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 3வது நாள், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக்கோடைய 3வது நாள். கடந்த 2 நாட்களாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம், உற்சாகம் அடைந்திருக்கிறோம். 2 பேர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய கடைசி நாள். இன்றைக்கி நம்ம மத்தியில் நம்முடைய செப்பல் டைரக்டர் பாஸ்டர் ஜோஷுவா அவருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் கொண்டு வருவார். பெரிய ஒரு கரவொலியோடு உற்சாகத்தோடு நம்மளை அவரை வரவேற்போமாக. Praise God. Thank you. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த 3வது நாள் ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக்கில் நம்புகிறேன் இந்த நாள்லையும் கர்த்தர் தொடர்ந்து நம்மளோட பேச போகிறார். கடந்த 2 நாள் தேவன் நம்மளோட பேசியிருக்கிறார். ஒரு பெரிய வேலைக்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முறை நம்மளுடைய இந்த 2nd டேர்மில் நம்மளுடைய வார்த்தையானது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கருப்பொருள் தீம், த கால் டு அ கிரேட் ஒர்க். பெரிய வேலைக்கான ஒரு அழைப்பு. நெகேமியா 6வது அதிகாரம் 3வது வசனத்தை மையமாய் வைத்து இன்றைக்கு நம் வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். நான் நம்புகிறேன் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
நம்மளோட நோக்கத்தோடு நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடங்களும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆண்டவர் விசேஷமாய் வழி நடத்தி வருகிறார். எல்லாமே அவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் நடத்துகிறார். ஆகையால் நம்ம உட்கார்ந்துருக்கிற ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும், ஆன்லைன் மூலியமாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் யூடியூப் மூலியமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், யூ ஹேவ் அ கிரேட் கால். உங்களுக்கு பெரிய ஒரு அழைப்பு இருக்கிறது. பெரிய ஒரு வேலைக்காய் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு சிலர் அந்த வேலைக்குள்ளே கடந்து போய்கொண்டு, அந்த பயணத்தில் போய்கொண்டு இருக்கிறீங்க. அதை செய்து வரீங்க. கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை உங்களை கொண்டு செய்வார்கள். இந்த நாளில் மீண்டுமாய் அந்த பகுதியை நம்ம வாசிக்க போக, நெகேமியா 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா பாஸ்டருக்கு ப்ளீஸ்? நெகேமியா 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்ப்போம். நான் பெரிய வேலையை செய்கிறேன். ஆஹா, ஆமென், அல்லேலூயா. இந்த பகுதியில் கடந்த 2 நாள் நம்ம இந்த பகுதியிலேருந்து அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். நெகேமியாவோட கால் எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு கால். 1வது அதிகாரத்தில் நெகேமியா குறித்து நம்ம பார்க்குறோம். எப்படி அந்த பாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார், எப்படியாக அவர் அந்த அரண்மனையில் வேலை செய்து இருக்கும் போதும் எஸ் அ கப் பேர பானபாத்திரக்காரனாய் வேலை செய்து கொண்டு அந்த பணியை செய்து வந்திருந்தார் அரண்மனையில். பட் ஸ்டில் ஹி கேரிங் அ கால். அந்த ஒரு அழைப்பு, அந்த ஒரு பாரத்தை அவருக்குள்ளே சுமந்து வேண்டிய ஒவ்வொரு ஆயத்தங்களும் செய்து வந்திருக்கான்னு நம்புகிறேன். தட்ஸ் வாய் when the time come, அந்த அழைப்பு, அந்த நேரம் வரும்போது அந்த செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த செய்தியை கேட்கும் போது, when he received the word, அந்த வார்த்தையை கேட்கும் போது அவருடைய உள்ளம் அழுதது. அவர் உள்ளத்தில் பயங்கரமான வேதனை உண்டானது. துக்கித்து அழுதார், வேதனை அடைந்தார் என்று நம்ம பார்க்குறோம். பிற்பாடு அந்த பயணங்கள் எல்லாம் போகிறது. அதுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார். அவரை கொண்டு அவர் செய்து ஆயத்தப்படுத்தி அவர் வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறார். ராஜா இடத்துலேருந்து தயவு பெறுகிறார். ஆட்கள் எடுத்து ஒவ்வொரு காரியங்களும் 6வது அதிகாரத்தில் தான் இந்த காரியத்தை அவர் அந்த அலங்கத்தை, அந்த வால்ஸை பில்ட் பண்ணி கொண்டு கட்டி கொண்டு இருக்கும் போது கர்த்தர் இந்த பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவர் செய்து கொண்டு இருக்கிற அந்த வேலை ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது. ஒரு அவருடைய லைஃப்பில் இது ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. பெரிய ஒரு அழைப்புக்குள்ளே அவர் இருந்து கர்த்தர் நடத்தி வருகிறார் என்ற விஷயத்தை அவர் அங்கே கூப்பிடும் போது அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்காக அந்த 3 பேர் வராங்க. அவங்க இடத்துல கர்த்தர் இதை பேசுக. ஒரு 3-4 விஷயத்தை உங்களுடைய மைண்டில் இன்றைக்கு மறுபடியும் நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். 1வது விஷயம், we have a great purpose to accomplish. நெகேமியாவுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது நிறைவேற்றுவதற்கு. You have a great purpose to accomplish. 3வது வசனத்தில் தான் நம்ம அதை கவனிக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை அவர் செய்து முடிக்க, எருசலேம் ஆலயத்தில் அவர் அந்த எருசலேம் பட்டணத்தில் உள்ள அந்த வால்ஸ், அந்த கேட்ஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு கோலை அவர் வைக்கிறார். அதை செய்து கொண்டிருக்கும் போது அதை தடை செய்யும்படியாக வருகிற ஆட்கள் இடத்துல அவர் இப்படியான ஒரு வார்த்தையை நம்ம we know, அதை நம்ம கிளியராக நம்ம அறிந்து கொள்கிறோம். அங்கே தேவன் ஒரு பெரிய வேலையை அவருக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பெரிய வேலையை அவர் அறிந்திருந்து அதை நிறைவேற்றுகிறத நான் பார்க்குறோம். very clear about his call to build the walls and the gates. அது ரொம்ப கிளியராக அவர் அறிந்திருந்தார் தன்னுடைய வேலையை அவர் செய்து முடிக்கிறதுக்கு. even though he worked as a cup bearer, ஒரு பானபாத்திரக்காரனாக அவர் வேலை செய்திருந்த அரண்மனையில், ஆனால் இந்த ஒரு வேலைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார், அவர் வழி நடத்தப்படுகிறத நான் பார்க்கணும். பிகாஸ் த பேர்டன் தட் யூ ஹேவ், அவருக்குள்ளே இருந்த பாடத்தை நான் நம்புகிறேன். இந்த நாட்களில் இந்த நம்மளுடைய வாழ்க்கை அழைப்பை நம்ம கடந்து போகும்போது, இந்த அழைப்பை நிறைவேற்றி நம்ம பயணிக்கும் போது, அதை எப்படியாவது அதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் நமக்குள்ளே எப்பொழுது இருக்கணும். He understand the great call and he know the purpose and he need to know he will accomplish the purpose. அந்த நிறைவேற்றுவேன் என்று அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயத்தை உங்களோட மைண்டில் வைக்கிறேன். பட் இந்த நாட்களில் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுடைய இந்த ஊழிய பயணத்தில் நிறைவேற்ற வேண்டிய விஷயத்தில் நம்ம தவறிய ஒரு பாகம், ஒரு மிஸ்ஸிங் பீஸ் ஒன்றை
இது பீஸ்னா சமாதானம் இல்லை, பீஸ் ஒரு பாகம், ஒரு அதை இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். நெகேமியா அவர் அறிந்திருந்தார் அந்த அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும், அந்த வால்ஸை பில்ட் பண்ண வேண்டும், அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணி ஆக வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கி நம்மளுடைய அழைப்பில் நம்ம எந்த ஊழியத்தில் நம்ம பகுதியில் இருந்தாலும், எந்த ஊழியத்தை நீங்கள் செய்து வந்தாலும், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், வாட் எவர் த மினிஸ்டர் இன்வால்வ், அந்த அந்த பாகத்தை நம்ம நிறைவேற்ற அழைப்பில் நம்ம போய் கொண்டிருக்கும் போது அதை எந்த சூழ்நிலையிலையும் அதை தவறி விடக்கூடாது, அதை துளைத்து விடக்கூடாது, அந்த விஷனை நம்ம மறைந்துடக்கூடாது, அது மிஸ்ஸிங் பண்ணிடக்கூடாது நம்ம லைஃப்லன்றதை நம்ம மிக கவனமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். சம்டைம்ஸ் நம்ம ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும்போது நம்மளுக்கு அழைக்கப்பட்ட அந்த மிஷன், அந்த பணியை செய்வதில் அதை கம்ப்ளீட் பண்ணி ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நம்ம போகும்போது சம்திங் வில் ஹிண்டர் தட். அதை தடை செய்வதற்கு பல சூழ்நிலைகள் வரலாம், பல காரியங்கள் எடுக்கலாம், பல தடைகள் வரலாம். எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம இன்றைக்கி அதை தவிரக்கூடாது, அந்த மிஸ்ஸிங் பீஸ் மட்டும் நமக்குள்ளே அது வரக்கூடாது என்றது ஒரு நிச்சயத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். நெகேமியா அண்டர்ஸ்டாண்ட் தட். நெகேமியாவுக்கு தெரியும் நெகேமியா எப்படியாவது அதை செய்ய வேண்டும். நம்ம கடந்த 2 நாள் அதோடைய ஆழத்துவங்களை நம்ம பார்த்தோம். வேதத்திலிருந்து பாஸ்டர் ஜான் டேவிட் மற்றும் பாஸ்டர் அஜய் அதோடைய விஷயங்கள் எல்லாம் அதை தெளிவாக அழகாக அதை சொந்த 4 முறை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, 5வது முறை பயமுடுத்த வராங்க. பட் ஈவன் தோ என்ன வந்தாலும் அவருக்கு தெரியும், நான் இதை கட்டி தான் முடிக்க வேண்டும், என் வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும். பிகாஸ் தட் இஸ் a great work. அது ஒரு பெரிய வேலையாக எனக்கு இருக்குது, அது ஒரு பெரிய பாரமாக எனக்கு இருக்குன்றதை நெகேமியா தெளிவாக அறிந்து தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்ற அழைப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. மத்தேயு 28வது அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னா 28-19வது அதிகாரத்தை therefore go and make disciples. இன்றைக்கு நம்மளுக்கு பெற்ற அழைப்பு, நம்ம எந்த அழகத்தையும் நம்ம கட்ட போகிறதில்ல, நம்ம கேட்ஸை கட்டப்போம். பட் we have a great call to accomplish that. We need to go to make disciples. சீஷர்களை உருவாக்கணும், ஆத்துமக்கள் அறுவடை செய்யணும். இன்றைக்கி அந்த பணியிலேருந்து அது ஒரு மிஸ்ஸிங் பீஸாக நம்ம லைஃப்பில் ஆகவே கூடாது. அல்லேலூயா. எவ்வளோ வேதத்தை நம்ம வாசிக்கிறோமோ, எவ்வளவாய் கர்த்தருக்குள்ளே நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஃபீல்டில், அந்த அளவுக்கு வெளியில் சென்று நம்ம அந்த பணியை செய்து முடிக்கிற ஒரு அழைப்பை நம்ம லைஃப்பில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிச்சயத்தை நம்ம எப்பொழுது இருக்கும் பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கொடுத்த அந்த கற்பனை, அந்த கிரேட் கமாண்ட்மெண்ட்டில் அந்த கட்டளை ஆண்டவர் கொடுக்குற சீஷர்கள் இடத்துல யூ நீட் டு கோ, நீ போகணும். therefore go and make disciples. லூக்கா 4வது அதிகாரம் 18-19 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், because he has anointed me to proclaim good news to the poor. அல்லேலூயா. தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக அழைத்திருக்கு. I think that is a great work that God has called us. இக்காலத்தில் இந்த நாட்கள் வாழ்கிற நமக்கு ஒரு பெரிய ஒரு சவால், பெரிய ஒரு பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு முக்கியமான ஒரு அழைப்பை நோக்கி நான் போகிறேன். நான் நம்புகிறேன் ஆத்ம அறுவடை செய்வது ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக்கில் we going to நம்ம ஜபிக்கிறோம், நம்ம செய்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல், இன்றைக்கி நம்ம ஒரு நிலை அடைந்திருந்தாலும், ஒரு பணியில் நம்ம இருந்தாலும், ஆனாலும் அதை நிறைவேற்ற அந்த பயணத்தில் தான் போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஒரு பயணத்தில் போகிறோம். நெகேமியா 52 நாளில் அதை முடித்தார் அவருடைய வேலையை. ஆனால் நான் நம்புகிறேன் நம்மளுடைய வேலை இன்னும் முடியவில்லை. நம்ம தொடர்ச்சியான ஒரு பயணத்துக்குள்ளே நாம் போகிறோம். அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நமக்குள்ளே அந்த திருப்தி வர வரைக்கும், until you have a satisfaction, உனக்குள்ள திருப்தி, நான் செய்து முடிச்சிட்டேன் அப்படி அந்த திருப்தி வர வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு பயணமாக இருக்குது. யூ நீட் டு ரன் த ரேஸ். அடுத்த பவுல் சொல்கிறார், என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹி ஹேவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் ஹி ஹஸ் டன். அதை முடிச்சிட்டேன். அந்த முதிர் வயதில் அந்த கடைசி நாட்களில் அவர் சொல்கிறாரு, நான் முடிச்சிட்டேன், என் ஓட்டத்தை பெர்ஃபெக்டாக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்பீரமாக அவர் சொல்லுகிற ஒரு சத்தத்தை நான் பார்க்குறோம். நான் நம்புகிறேன் இன்றைக்கு நம்மளோட லைஃப்பில் கூட அந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை நாம் முடிக்கும்படியாக நம்ம ஓட வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு திட்டத்தோடு நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலுடைய லைஃப்பில் அப்படி தான். அப்போஸ்தலர் பவுல் டெமஸ்கஸ் பட்டணத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். விசேஷமான ஒரு என்கவுண்டர் அங்கே நடக்கிறது, ஒரு ஸ்பெஷல் என்கவுண்டர். அவர் ஒரு கூட்ட ஜனங்களை சாகடிக்கும்படியாக கொண்டு போகும்போது அந்த இடத்துல கர்த்தர் அவரை பிடிக்கிறார். ஹி ஹேட் அ விஷன். அனானியாஸ்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர், நீ அங்கே போகணும். அவன் பயந்து இருக்கிற அனானியாஸ். 9வது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். Ananias was afraid to see him. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே போய் அவனை சந்திக்கணும். பிகாஸ் he is a
சோசன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்கிறார். எனக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். நீ போகணும் அனானியாஸ், நீ போகணும், பவுலை சந்திக்கணும், அங்கே சவுலை நீ சந்திக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய வாக்கு தத்துங்க, தேவனுடைய சத்தம் அங்கே வருகிறது. அங்கே போய் சந்திக்கிறார் அனானியாஸ். அதோடைய காரியங்களை பவுலோட லைஃப்பில் பிற்பாடு பெற்றுக்கொண்டு அவர் பயணம் செய்கிறார். அந்த ஊழியத்தின் பயணத்துக்குள்ளே போகிறார். அவர் எதற்காக அழைக்கப்பட்டான்னு சொல்லி அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, கிங் அக்ரிப்பான்னு சொல்லி அவரை சந்திக்கும்படியாக வராரு. எருசலேம் தான் அங்கே வராரு. செசீரியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சுவிசேஷத்துக்காக. அந்த இடத்துல சந்திக்க வரும்போது கர்த்தர் விசேஷமாக அப்போஸ்தலர் பவுல் அது எதற்காக அழைக்கப்பட்ட அந்த விஷயத்தை அவர் அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். Why am I called? நான் என்னை கிறிஸ்து என்னை சந்தித்தார், ஆண்டவருடைய சத்தம் எனக்கு வந்தது, தேவன் என்னோட பேசினார், நான் என்னுடைய ஓட்டத்தில் நான் பெரிய வேலைக்காய் நான் அழைக்கப்பட்டிருந்த நிச்சயத்தை பவுல் அறிந்திருந்தார். அந்த அழைப்பில் அவர் சொல்லுகிறார். அங்கே நீங்கள் நான் எடுத்துக்கொள்வோமா, அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் 17வது 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி சொல்கிறார். நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய அழைப்பில் ஓடும் போது யூ ஆர் கால் ஃபார் இட், நீங்களும் நானும் அதற்காய் ஸ்பெஷலாக அழைக்கப்படும். அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் 17 18 மற்றும் நம்ம வாசிப்போமா. உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமென். அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா. நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது யூ அண்டர்ஸ்டாண்ட், நல்லா கிளியராக உங்களுக்கு விளங்கும். அங்கே கிங் அக்ரிப்பா இடத்துல ரொம்ப ஒரு போல்டாக தைரியமாக அவர் பேசுகிறார். அங்கே ஐம் சென்டிங் யூ டு தேம் டு ஓப்பன் தி ஐஸ். ஆண்டவர் சொல்ல வார்த்தைகளை அவர் அங்கே நான் அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய ரட்சிப்பின் கண்கள் திறக்கப்பட வேண்டும், அவர்கள் இயேசு அறிய வேண்டும், அதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Turn them from the darkness to the light. இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். From the power of Satan to God. Hallelujah. பிசாசின் பிடியிலிருந்து தேவன் பக்கமாய் திருப்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். பாவ மன்னிப்பு அங்கே அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி they may receive forgiveness of sin. அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய இந்த அழைப்பில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். யூ அண்ட் மீ, we have a great purpose to accomplish. பெரிய ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் நமக்கு செய்து முடிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அது நம்ம லைஃப்பில் ஒரு மிஸ்ஸிங் பீஸாக ஆகிடக்கூடாது, அது ஒரு தவறிய பாகமாய் நம்மளுடைய லைஃப்பில் ஆகிடக்கூடாது. அப்படின்றால் நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டமோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டமோ, எதற்காக நம்ம இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை பயணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதை நம்ம நிறைவேற்றாமல் நம்ம விட்டுவிடக்கூடாது. தி cannot become a missing piece in our life. அல்லேலூயா. இன்றைக்கு அதில் ஒரு நிச்சயத்துக்குள்ளே நம்ம வருவோம். இங்கே நெகேமியா தன்னுடைய அவருடைய பர்பஸ், எதற்காக அவர் அழைக்கப்பட்டார் அவர் அறிந்தார். பெரிய வேலை, அவருடைய பெரிய வேலை அன்றைக்கு நாளில் அந்த வாசல்களை கட்ட வேண்டும், வால்ஸை பில்ட் பண்ண வேண்டும், மதில்களை எழுப்ப வேண்டும், வாசலை கட்ட வேண்டும் என்ற அழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார், பரிசுத்தாவின் வல்லமையை நம்ம பெற்றிருக்கிறோம். எதற்காக? இந்த சாட்சிகளாய் நம்ம வாழ்ந்து இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்காக. இந்த காலவேளையில் நான் நம்புகிறேன் நிச்சயமாகவே தேவனுடைய கரம் விசேஷமாய் நம்மளை நடத்தும். இந்த ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக்கில் let me recognize, நம்ம ரெக்கனைஸ் பண்ணுவோம் நம்மளுடைய அழைப்பை. தேவன் நம்மளை அழைத்தது அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இப்பொழுது அவ்வப்போதும் செய்கிற அந்த ரொட்டீனில் அந்த வேலைக்குள்ளேயே நம்மளை அடங்கி இருக்கிறதுல அதுக்கு வெளியில் வர வேண்டும். அல்லேலூயா. ஈவன் தோ நெஹேமியா வாஸ் a cupbearer, அவர் அரண்மனையில் அவர் வேலை செய்து கொடுத்தார். அந்த ஒரு சர்க்கிளிருந்து கர்த்தர் அவர் அழைப்பை நிச்சயப்படுத்தி வெளியில் கொண்டு வருகிறார். அந்த பயணம் ஒரு பயங்கரமான பயணமாய் நெகேமியாவுக்கு அடைந்திருந்தது. அது சவால் நிறைந்த ஒரு பயணமாக இருந்தது. அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் போதும், அந்த அழைப்பை நிறைவேற்றும் போது, அதை முடிக்கிற வரைக்கும் சவால்கள் நிறைந்து அவர் முன்பதாக இருந்தது.
பட் ஹி கண்டினியூ இஸ் ஜர்னி. அவர் தொடர்ந்து அவர் செல்கிறார். பிரியமான இன்றைக்கி நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அழைத்து இருக்கிறார். தொடர்ந்து நம்ம ஓடுவோம். இரண்டாவது விஷயம், to accomplish this project we need to seek God's help. இந்த அழைப்பை நிறைவேற்ற, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு தேவனுடைய உதவியை நாடுவது மிக அவசியம். 9வது வசனத்தில் நெகேமியா 6:9 சொல்லுகிறார். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், பட் ஐ ப்ரே டு காட் நவ் ஸ்ட்ரெங்தன் மை ஹேண்ட்ஸ். என்னுடைய கரங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அவர் ஜெபிக்கிற ஒரு சத்தத்தை அங்கே பார்க்குறோம். ஹல்லேலூயா. நெகேமியா 5:19 நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அவரை நாடி அவரை தேடுவதில் அவர் அதிகமாக விருப்பப்படுகிறார். நம்மளுடைய சொந்த பலத்தில் போய் செய்வதில்லை, தேவனுடைய பலத்தை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி உற்சாகப்படுத்துகிறவங்களை தொடர்ந்து கர்த்தரை நம்ம நாடுவதில், ஆண்டவரை தேடுவதில். ஏன்னா அந்த பெரிய வேலையை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு தேவனுடைய உதவி இல்லாமல் அதை செய்து முடிக்க முடியாது. அதாங்க 9வது வசனம், கர்த்தர் அதை செய்து முடித்திருக்கிறார் என்றதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அவங்க விளங்கி கொண்டிருந்தார்கள். தேவன் நெகேமியாவோடு இருந்து அதை செய்து முடித்திருக்கிறார். ஆண்டவர் மட்டும் நெகேமியாவோடு இல்லைன்னா அந்த பெரிய வேலையை அவர்கள் செய்து முடித்திருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொண்ட அந்த பெரிய அழைப்பு, அந்த பிரதான அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு தேவனோட உதவி தேவை. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அப்போஸ்தலர் நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை அவர் ஒரு சந்திப்பு இந்த பூமிக்குள்ளே சந்திப்பு செய்தார். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். பெந்தகோஸ்து நாள் அங்கே கூடினவர்களை நிரப்பினார். அவர்கள் பராக்கிரமமான விஷயங்களை தேவனுக்காக செய்யும்படியாய் ஆவியில் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியில் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். பிற்பாடு அவர்கள் பராக்கிரமமான விஷயங்களை, பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருந்த அந்த அழைப்பு, இந்த சுவிசேஷத்தை சுமந்து போகிற அந்த அழைப்பு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற இந்த அழைப்பு பெரிய வேலையாய் நமக்கு இருக்கிறது. ஒரு சந்ததியை, ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்புவது பெரிய வேலையாய் இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்தில் நம் பிள்ளைகளை ஒரு பரிசுத்த சந்ததிக்குள்ள, ஒரு தேவ பயத்துக்குள்ள எழுப்புவது மிக அவசியமாக இருக்கிறது. சபையை கொண்டு வருவதில் மிக அவசியமாக இருக்குது. நான் நம்புகிறேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் அவங்களுடைய அழைப்பை அறிந்திருந்து அவர்களை பெரிய காரியங்கள் செய்வதில் வழி நடத்துவதும் நம்மளுடைய அழைப்பாக இருக்கிறது. அகல இன்றைக்கு இந்த வேலையில் இரண்டாவது விஷயமாக அங்கே நம்ம பார்க்குறோம், நெகேமியா தேவனுடைய பலத்தை அவர் நாடி முன் செல்கிறார். அல்லேலூயா. ஜெபம் மிக அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Are we finding easy way to attempt this great work? இந்த பெரிய வேலையை செய்வதுக்கு ஈஸியான வழியை நம்ம பெற்றுக்கொள்ள பார்க்குறோமா? ஈஸியான வழியில் செய்து முடிக்கலாம் நம்ம பார்க்குறோமா? கிடையவே கிடையாது. நிச்சயமாகவே அது ஈஸியான வழி, சுலபமான வழி இல்லை. நம்மளுக்கு எல்லாம் ஜெபித்து கர்த்தருடைய பலத்தை நாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பயணத்தில் நம்ம போக வேண்டும். we cannot find இந்த ப்ராஜெக்டை செய்து முடிக்கிறதுக்கு ஈஸியான வழியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஐ திங்க் ப்ரேயர், அந்த ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் நம்மளுடைய தேவை. எபேசியர் 6:18 சொல்றார், ப்ரே இன் த ஸ்பிரிட் இன் ஆல் ஒகேஷன். எல்லா சூழ்நிலையும் ஆவியில் நிறந்து நீ ஜெபிங்க. அந்த பகுதியை நீங்கள் வாசிங்களா, நீங்கள் அறிவிங்க. and pray in the spirit on all occasion with all kinds of prayers and requests, but this in mind, be alert and always keep on praying for all the Lord's people. அல்லேலூயா. ஆவியில் நிறந்து, பரிசுத்த ஆவியின் பலத்தில் நிறந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. why is powerful? ஏன் இந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்குது? because God command us to do. அதை கர்த்தர் சொன்னதுனால் ஏன் நீங்கள் நானும் ஜெபிக்கணும்? ஏன் ஒரு கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதுக்கு நாம் ஜெபிக்கணும்? நம்மளோட ஈஸி வழியில் கண்டுபிடிச்சி இன்றைக்கி பல சிஸ்டம்ஸ், பல விஷயங்கள், பல ஸ்கில்ஸு, எத்தனோ காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சுவிசேஷம் சொல்வதுக்கு பயிற்சிகள் கொடுக்குறோம். ஏன் ஒரு முறைகளை கற்றுக்கொள்வது. ஆனால் அந்த முறைகள் மட்டும் இருந்தால் ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஏன்னா அவர்கள் அந்தகார இருளில் பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பயங்கரமான ஒரு தீய சக்திக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஜெபம் தேவை. ஹீ ஆஸ்கிங் ஃபார் த ப்ரே. நெகேமியா அதை அலங்கத்தை கட்டுவதற்கு, அந்த வேலை செய்து முடிக்கிறதுக்கு ஹீ நீட் ப்ரேயர். தேவனோட உதவி அவருக்கு தேவைப்பட்டது. அவசியமாக இருந்தது கர்த்தரோட உதவி. இன்றைக்கி பிரியமானவர்களே, நம்மளுடைய இந்த பயணத்தில், இந்த ஊழிய பயணத்தில் நீங்களும் நான் போகும்போது, இக்காலத்தில் பயங்கரமான சவால்கள் நிறைந்து இருக்கிற சூழ்நிலையில், பலவிதமான தடைகள் இருக்கிற அந்த நிலையில் நீங்களும் நானும் ஜெபத்தை, கர்த்தரை நாடி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பலத்தில் நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது விஷயம்,
there will be obstacles in fulfilling the great work. அன்னைக்கு பாஸ்டர் அதை பேசுனாங்க. அதுக்கு ஒரு தடைகள், நிறைய தடைகள் அங்கே உண்டானது. அப்போ இரண்டாவது விஷயம், இந்த ஜெபம் என்றது ஒரு மிஸ்ஸிங் பீஸாக ஆயிடக்கூடாது உங்களுடைய ஊழியத்தில். ஈஸி வழியை அட்டைம் பண்ணிட்டு ஈஸி வழியை கண்டுபிடிச்சிட்டோம், இதில் போகணும், பல ப்ரோக்ராம்ஸ் எஜெண்டா வைத்து சபை வளர்ந்துடும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும். இல்லை, இந்த ஜெபம் என்றது ஒரு தவறிய பாகமாக ஆகிவிடக்கூடாது. ஒன்றாவது, அந்த நம்மளுடைய கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய வேலை அதை செய்து முடிக்கிறதுல அது ஒரு மிஸ்ஸிங் கேப்பாக ஆகிடக்கூடாது, ஒரு தவறிய பாகமாக உங்களோட வாழ்க்கை இந்த பயணத்தில் ஆகக்கூடாது. இரண்டாவது, ஜெபம் என்றது ஒரு தவறிய பாகமாக ஆயிடக்கூடாது, அதை விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, தடைகள். அல்லேலூயா. தடைகள் எப்பொழுதுமே நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். தடைகள் இல்லாத இடமே இல்லை. ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கை பார்க்கணுன்னா அந்த இடத்துல பல தடைகளை நம்ம சந்தித்தாக வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு நாட்களில் ஒரு தேசத்தை சுதந்தரித்து கொள்ளணும்னா, ஒரு பட்டணத்தை பிடிக்கணும்னா, they need to go for war, யுத்தம் செய்ய வேண்டும். அந்த தடைகள் மேற்கொண்டு வர வேண்டும். யோசுவாவுடைய நாட்களை பார்க்குறோம், மோசே நாட்கள், ஒவ்வொருத்தரும் அவர்கள் அதை கைப்பற்றும் போது ஒரு தடைகள் அவர்கள் முன்பதாக இருந்தது. அந்த பெரிய வேலையை செய்து முடிக்க நெகேமியாவுக்கு ஒரு பெரிய தடை இருந்தது. அந்த தடை அங்கே இருந்தவர்கள் தான் சன்பலாட், தோபியா, கெர்சம், இவர்கள் தடையாக மாறினார்கள். அதை செய்யக்கூடாது என்று அவங்க கெட்ட எண்ணத்தோட நோக்கத்தோடு அங்கே முன் வந்து தடை செய்தார்கள். அன்றைக்கி அழகா அஜய் ஜான் அதை கொடுத்து பேசினார்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த தடைகள் ஒரு தவறிய பாகமாக ஆயிடக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு தடை வரணும், உங்களுக்கு பிரச்சனை வரணும். யூ நீட் தி ஆப்ஸ்டக்கிள்ஸ். ஒரு தடை நமக்கு தேவை, ஒரு சேலஞ்ச் நமக்கு தேவை, சவால்கள் நமக்கு தேவை. ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதுக்கு அந்த தடைகள் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லைஃப்பில் அப்படி தான். அவருடைய பயணத்தில் இடத்துலே 4வது அதிகாரத்திலே பார்க்குறோம், கர்த்தர் உபவாசம் எடுக்கும்போது அங்கே தடை, சத்துருவானவர் அவர் சோதித்து பார்க்குறோம் தடைகள். இப்படி தான் ஒவ்வொரு வேலையாட்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்கள் தங்களுடைய பயணத்தில், ஊழிய பயணம், நீங்கள் நான் உங்களை கேட்டேன்னா பல தடைகள் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை தடைகள் உங்கள் முன்பதாக இருந்தது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் போது எவ்வளோ தடைகள், சபையை நடத்தும் போது எவ்வளோ தடைகள். அல்லேலூயா. குடும்பத்தை நடத்தும் போது அதில் எவ்வளோ தடைகள், நம்ம இருக்கிற பட்டணத்தில் எவ்வளோ தடைகள். there is obstacles, you cannot run from it. அதை விட்டு நம்ம ஓடவே முடியாது, அதை விட்டு நம்ம விலகவும் முடியாது. இன்றைக்கி அதனால் தடை இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சிந்திப்போமானால், அப்படி ஒரு ஜெபம் இருக்குமானால் கண்டிப்பாக அது நடக்காது. தடை இருந்து தான் ஆகும். அல்லேலூயா. நெகேமியாவுக்கு இருந்த தடைகள் அவனை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தது. நெகேமியாவுக்கு இருந்த அந்த தடைகள் அவனோட வேலையை செய்து முடித்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்தது. then people understand the gracious hands of God is upon him. தேவனுடைய கிருபையின் கரம், அவருடைய மகிமையின் கரம் நெகேமியா இருந்ததை ஜனங்கள் அறிந்தார். ஒரு தடை அதை மேற்கொள்ளும் போது and people realize that, oh, கர்த்தர் அவர் கூட இருக்கிறார், ஊழியக்காரரோட கர்த்தர் இருக்கிறார், பாஸ்டரோட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும் அதில் வர தடைகளை நீங்களும் நானும் அதை கடந்து போகணும், அசால்ட்டாக போகணும். அல்லேலூயா. அதை தாண்டி போகும்போது தான் பெரிய காரியங்கள் நாம் சந்திக்க முடியும். இன்னும் அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னா சவால்கள். பவுலுடைய வாழ்க்கையில் பயங்கர சவால்கள் சந்தித்தார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால் 11:23 அவர் சொல்லுகிற அந்த ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான தடைகளை அவர் கடந்து போனார். பயங்கரமான சவால், சஃபரிங், பாடுகளை கடந்து. தடைகள்னால் இட்ஸ் நாட் ஒன்லி ஆப்ஸ்டக்கிள்ஸ், அது பாடுகளும் ஒரு தடையாய்த்தான் மாறுகிறது. உங்களுக்குள்ளே வருகிற பாடுகளும் ஒரு தடையாய்த்தான் நான் பார்க்குறேன். இங்கே நம்மளோட லைஃப்லேயே அப்படி தான் பல சூழ்நிலையில் தடைகள் வரும். ஏன்னா நீ நிறைவேற்றக்கூடாது. ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறீங்களா, அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு பிசாசு ஒரு தடையை போடுவான். அந்த இடத்துல பல ஆட்களை எழுப்பி, சன்பலாட், தோபியாட் போல ஆட்களை எழுப்பி பல தடைகள் போட்டு நீ இங்கேருந்து உன்னை விரட்ட தான் பார்ப்பான். பிகாஸ் யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் பர்பஸ். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்க, யூ ஆர் ஆன் த ட்ராக். நீ சரியான ட்ராக்கில் போயிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஒரு தவறான ட்ராக்கில் நம்ம இருந்தோமோ பிரச்சனை நமக்கு வராது, அவன் தேவையில்லை பிரச்சனை கொடுக்கவும். பட் when you are in the right track, there will be the obstacles. ஒரு தடைகள் இருக்கும். என்னுடைய ஊழிய பயணத்தில் பல தடைகளை நான் சந்தித்திருக்கிறேன். பல காரியங்கள் நடந்திருக்கிறது.
அதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். காராக் திருச்சபையை ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஆரம்ப நாட்களில் பாலா அதை நடத்தி வந்தார். பிற்பாடு கிளைட் தாடிங்களும் மற்ற சபை ஊழியர்கள் வந்து அதை நடத்தி கொண்டு வந்தாங்க. பட் வென் ஐ டுக் ஓவர், அதை போய் எடுக்கும் போது பயங்கரமான பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். பலவிதமான பிரச்சனைகள், ஸ்பிரிச்சுவல் என்கவுண்ட், பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரச்சனை, டிமானிக் பிரச்சனைகள், பிசாசுடைய சத்துருவின் பிரச்சனைகள், எங்களை அங்கே போக விடாமல் பல விதமான தடைகள். அப்போ என் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. பயங்கரமான அலங்கள், இப்போ பிசாசுடைய பயங்கரமான கிரியைகளை நாங்கள் பார்த்தோம். பயங்கரமாக இருந்துச்சு. ஓ மை காட், அது ஒவ்வொன்றும் சொல்ல விவரிக்க வார்த்தை இல்லை. ஆனால் அந்த பவர் ஆஃப் டார்க்னஸ், அந்த இருள் அதிகாரத்தோட வல்லமை பயங்கரமாக இருந்தது. பட் ஐ நோ தட் கர்த்தர் என்ன ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே கொண்டு வந்தார். ஏன்னா அந்த சபையை வந்து பாஸ்டர் ரசல் அவரும் பாஸ்டர் டேனியல் அவர் வந்து என்னோட பேசும்போது சொன்னாங்க, we going to close the church. அந்த சபையை நாங்கள் சாத்த போகிறோம், அந்த சபையை எடுத்து நடத்த முடியலன்னு அப்படி சொன்னாங்க. பட் ஐ டேக் த சேலஞ்ச். அந்த சத்தத்தை கேட்டோன்னே என்னோடய ஆஃபீஸில் உட்காந்து பேசி கொண்டு இருக்கும்போது 2010 அந்த சத்தம் என்னுடைய இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாக்குனது. why should கர்த்தரோட சபை அடைக்கப்படுவதா, கர்த்தருடைய சபை சாத்தப்பட வேண்டுமா என்று பலவிதமான மைண்டில் கேள்வி. பட் ஐ வாஸ் பிஸி அந்த டைமில். நான் தமிழ் ஊழியம் மட்டும் இல்லை, மலாய் ஊழியம், ஈவன் ஐ எம் ஹெல்பிங் பாஸ்டர் மார்க்கு, ஆங்கில ஊழியத்தையும் நான் செய்து கொண்டு வந்தேன். ஒவ்வொரு சர்வீஸை நடத்தி. பட் அந்த டைமில் இந்த ஊழியத்தோட அழைப்பு வரும்போது ஐசி விடவே கூடாது. பிசாசு அங்கே தோக்கடிக்கப்படணும், பிசாசு அங்கே அவமானப்படுத்தப்படணும். பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் நாங்கள் சந்தித்தோம். பட் ஐ செட் ஐ வில் டுக் ஓவர். எங்கள் சீனியர் பாஸ்டரை சொன்னேன். அவங்க உடனே எனக்கு உன்னால் முடியுமா? ஐ கேன், என்னால் முடியும். உடனே நான் அது போய் அந்த ஊழியத்தை எடுக்கும் போதே எனக்கு 38 வயது பிள்ளைகள் இருந்தாங்க. பட் ஐ சே ஐ வில் டேக். எடுத்து செய்தோம். அற்புதமான விஷயங்களை கர்த்தர் செய்தார். மகிமையான ஐ நோ அந்த சவால்கள், அந்த தடைகள் இருக்கும் போது எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை சரியான ட்ராக்கில் கொண்டு போகிறார். எல்லா நீதிலையும் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. ஐ வாஸ் பயங்கரமான பிரச்சனைகளை நான் கடந்து போனேன். அதன் மத்தியில் ஆண்டவர் அற்புதமாக என்னை நடத்தினார். தண்ணீர் மேலே நடக்கிற அனுபவங்களை பார்த்தா சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன். பயங்கரமான விடுதலையான காரியங்களை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு அதே இடத்துல கர்த்தர் கடந்த ஆண்டில் நாங்கள் ஒரு பில்டிங்கை வாங்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். வி பாட் அ சர்ச் தான். அந்த ஒரு பில்டிங்கை வாங்கி கீழே மேலே நான் போய் அந்த சபையை எடுக்கும் போது ஜஸ்ட் சின்ன ஒரு அமௌண்ட் ஜனங்கள் இருந்தாங்க. அநேகர் எல்லாம் போயிட்டாங்க. பட் கர்த்தர் மறுபடியும் அதை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார். அண்ட் ஐ நோ தட் இன்றைக்கி எனக்கு தெரியும் நான் சரியான ட்ராக்கில் கர்த்தர் கொண்டு போயிருக்கேன். எப்பயுமே விசுவாசிங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டாந்து வைக்கிறார்னா உங்களை when you are இந்த சரியான பொசிஷனில் நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் கர்த்தர் அவரோட வேலையை ஏதோ ஒன்று செய்து முடிக்க போகிறார். நீங்கள் படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஊழியத்தை குறித்து எல்லாத்தையும் குறித்து படிக்கிறீங்கன்னா கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக உங்களை வைக்கிறார். God is preparing, ஆயத்தப்படுத்துகிறார். அதை நீங்கள் சரியாக அதை விளங்கி கொள்ளணும். இந்த இடத்துல பார்க்குறோம் பயங்கர தடை உண்டாகிறது. 4 முறை ஆள் விட்டு அனுப்பி அவர் கிளியராக அந்த வசன பகுதியில் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் வசன பகுதியில் போகலை. பட் ஐ வாண்ட் டு ரீட் த சாப்டர் again and again and find out what is hiding things. அங்கே மறைந்திருக்கிற பொருள். இங்கே இன்றைக்கி மிஸ்ஸிங் பிளேஸ் என்ன தெரியுமா? இன்றைக்கி மிஸ்ஸிங் பீஸ் என்ன தெரியுமா? ஆப்ஸ்டக்கிள்ஸ். பிரச்சனை வரக்கூடாது, பாடுகள் வரக்கூடாது, தடைகள் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப ஈஸியாக என்னோடய ஊழியத்தை சாரி இந்த ஊழிய பயணத்தில் நீங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும். இந்த ஊழிய பயணத்தில் பல காரியங்கள், தடைகள், பிரச்சனையை சந்திக்கணும். அல்லேலூயா. யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். சண்டை போட தெரியலையா? கராத்தே, என்னது குங்ஃபு, இப்படி போன்ற இதை பழகி நம்ம சண்டைக்கு போகிறது போல் நல்ல வசனத்தை, ஜெபங்களையும் ஆராதனை வீரர்களால் மாறுங்க. கர்த்தருடைய வசனம் பட்டயமாக இருக்கிறது. அல்லேலூயா. துதி ஆராதனையை உங்களுக்கு நல்ல ஒரு வெப்பன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கமான், எழும்பி பிரகாசிக்கணும். தடைகளை மேற்கொள்கிற கிருபையும் வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நெவர் திங்ஸ் தட் யூ ஆர் டிஃபீட்டட். எப்பொழுதும் நினைக்காதீங்க நான் தோத்துட்டேன், நான் தோல்வியை பார்த்துட்டேன். இல்லைங்க, தோல்வி தான் உன் வெற்றிக்கு ஆரம்பமாக இருக்குது. ஒரு தோல்வியை நீ சந்திக்கும் போது அடுத்தது நீ லேர்ன் அண்ட் கோ பேக், மறுபடியும் போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்தது சாதாரண விஷயம் இல்லை. இருள் அதிகாரத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார்.
அந்தகார இருளிலேருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்துக்கார் ஆச்சரிய ஒளிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நெவர் நீங்கள் எப்பொழுதும் உங்களை குறித்து ரொம்ப லோ எஸ்டீமை பண்ணிடாதீங்க. ஒரு தாழ்மை குணம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. யூ ஆர் வாரியர்ஸ். நம்ம எல்லாரும் வீரர்கள், யுத்த வீரர்களாக இருக்கிறோம். ஆமாம். தடைகள் வந்தது. அந்த தடைகள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த தடை உங்கள் லைஃப்பில் ஊழியத்தில் பாடுகள் தடைகள்லாம் ஒரு தவறிய பாகமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அது வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடாது. யூ நீட் டு எக்ஸ்பெக்ட். என்ன வந்தாலும் ஓடுவோம், கர்த்தருக்காக செய்வோம், கர்த்தருக்காக பயணிப்போம். அந்த ஊழியத்தண்ட ஒரு தைரியம், ஒரு பலன் உங்களுக்குள்ளே வரணும். டுடே வி வுட் லைக் டு ஃபுல்ஃபில் த கிரேட் ஒர்க் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். இந்த ஆண்டவருடைய பிரதான திட்டத்தை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து செய்கிறதுக்கு நம்ம ஆசைப்படும். அது நிச்சயமாகவே அது அநேகருக்கு அது சாத்தியமாகாது. ஏன், எல்லாரும் ஒரு தடையை நீங்கள் பார்க்கணும், ஒரு பாடுகள் நீங்கள் கடந்து போகணும். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கர்த்தருடைய வேலையை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவராக இயேசு அவர் பாடுகள் அனுபவித்தார். பவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த 9வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அவர் சொல்ல, என் நிமித்தமாக அவன் பாடுகளை அனுபவிப்பான். இவர் சஃபர் ஃபார் மை நேம். அவன் அனுபவிப்பான், அவன் கடந்து போவான். ஏன்னா அந்த சுமையை, அந்த சிலுவையை சுமக்கிறோடைய அனுபவம் அது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த சுவிசேஷத்தை சுமக்கும்படி அழைத்திருக்கிறார். என்ன தடை வந்தாலும் தைரியமாய் முன் செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். கர்த்தர் அவர் கிருபை தயவு வைத்து நடத்துவார். கடைசியாக, காட்ஸ் கிரேஷியஸ் ஹேண்ட் will give you success to complete the great work. இந்த பெரிய வேலையை செய்து முடிக்க ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கரம் இருந்து, அவருடைய கிரேஷியஸ் ஹேண்டு உங்களோடு இருந்து உங்களை நடத்தும். they recognize that God has helped him. அவங்க அறிந்து கொண்டாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஓ கர்த்தர் தான் இவருக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு ப்ராஜெக்டில் ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார், எப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வேலைக்குள்ளே நெகேமியா கர்த்தர் நடத்தியிருக்கிறார். people recognize that God has helped you in your ministry. உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத ஜனங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா? சபையில் இருக்கிற மக்கள் கர்த்தரும் என் பாஸ்டரோடு இருக்கிறார் என்று ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா? தேவ ஊழியர்களே, நீங்களும் நானும் எப்பொழுதும் தனி மனிதனாக ஊழியம் செய்வதில்லை. கர்த்தர் நம்ம கூடையே இருக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஊழியங்கள் செய்தாலும் அது ஆண்டவரோட உதவியோடு நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்கள் கூட இருந்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய. ஃபைனலி காட் இங்கே பார்க்குறோம், இங்கே எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், God able to do immeasurably more than all we ask. Hallelujah. Finally, கடைசியாக நம்மளால் தேவன் நம்ம கூட இருப்பதினால எல்லா விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியும். பெரிய காரியங்கள், மெஷர் பண்ண முடியாத காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். ஆமென். பிலீவ் தட். விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளை ஒரு பெரிய வேலைக்காக அழைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் அந்த பெரிய வேலை தேவனுடைய சுவிசேஷத்தை சுமக்கிற வேலை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகிறது. இன்றைக்கி நிறையா இடங்களில் ஊழியக்காரர் இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனோ சர்ச்சஸில் இன்றைக்கி பாஸ்டர் இல்லை தெரியுங்களா? ஒரே ஆள் 3-4 சபைக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. வாய், ஏன் அப்படியாப்பட்ட ஒரு குறைவு ஏற்பட வேண்டும்? ஏன் அப்படியோட பஞ்சகாலம் ஏற்பட வேண்டும்? இன்றைக்கி பெரிய வேலை கத்துறாங்க ஒவ்வொருத்தரும். ஈவன் நான் சேலஞ்ச் யூடியூப்பில் பார்க்குற உங்களையும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக உங்கள் சபையோடு நின்று, உங்கள் ஊழியரோடு நின்று அந்த சபையோடைய அழைப்பை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா இந்த மாலை வேளையில்? ஐ வுட் லைக் டு ப்ரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட விசேஷமாய் நம்மளுக்காக, நம்ம ஒவ்வொருடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எந்த பட்டணத்திலெல்லாம் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த பட்டணத்திலெல்லாம் நீங்கள் கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்தணும். அந்த கர்த்தர் வைத்திருக்கிற பட்டணத்தில் நீங்கள் ஒரு ஒளியாக இருக்க வேண்டும். என கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த மதியான வேளையில் உங்களுடைய மகிமை எங்கள் மேலே கடந்து வருவதாய். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம். தேங்க்யூ ஜீசஸ். We thank you God. ஸ்தோத்திரிக்க. ஜெபத்தோட we going to pray. Hallelujah. குறிப்பாக இந்த
ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் வீக்கில் வி ப்ரே. நம்ம ஒவ்வொரு மாணவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இங்கே இருக்கிற மாணவர்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஜூம்லேயோ ஆன்லைன்லையோ பார்க்குற மாணவர்கள் இருக்கிற இடத்துல உங்களை சரேண்டர் பண்ணுங்கள், ஒப்புக்கொடுங்க. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மளை நடத்தட்டும். ஓ ஃபாதர், வி தேங்க் யூ காட். ஓ நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஷாந்தாரா கமாலாந்தாரா மா ஷாந்தாரா மாமா மறந்தா. ஒரு நிமிஷம் எழுந்திருந்து நாம் ஜெபித்து நம்மளுடைய ஆராதனை முடிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா ராமா ஷாந்தா பாடுங்க. A minor, A minor, F G. Oh yes Lord, thank you Lord. உன் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே ஷகரா மலாந்தா ரமலாபகா மலாந்தா ரமஷாந்தா. தெளிவினாவியானவரே, மகிமையினாவியானவரே, அன்பினாவியானவரே, வல்ல ஆவியானவரே. ஷாத்தரா கபலதோ போரே. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம். அப்பா, அந்த மதியான வேளையில் உங்க மகிமை இடத்துல கடந்து வரட்டும். உங்க பிரசனம் கடந்து வருவதாக. ராகாபோ ஷோத்து ராமா பராந்தா ராமா ஷாந்தா. ஜனத்தை மூடு. ஆமென் ஆமென் ஆமென். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஷாத்தரா கமலதா. ஒரு புது பலன், ஒரு புது பலன், மகிமை வருவதாக. இனி நடத்துகிற தேவனுடைய மகிமை, மகிமை. வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஷாதரகபோரியாந்தா. ஒரு நிமிஷம் நம்மளுடைய ஊழியங்களுக்காக, நம்மளுடைய அழைப்பு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நெகீமியா பானபாத்திரக்காரனுடைய ஊழியங்களை அவன் பேலஸ்ல செய்து கொண்டு இருக்கும் போதும் ஒரு விசேஷமான ஒரு வேலையை அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய இடத்துக்கு அனுப்புனீங்க அப்பா, எருசலேமுக்கு. அப்படியாக எங்களை அழைத்தவர் நீ. எங்களுடைய வேலையில், எங்களுடைய பணியிலிருந்து சிறப்பான ஒரு ஊழியத்தை, சிறப்பான ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்காகவே எங்களை வைத்திருக்கீங்க, அழைத்திருக்கீங்க. இன்னைக்கு நான் ஜீவனோட இருப்பது உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுக்காக ஆண்டவரே. அந்த அழைப்பை நிறைவேற்ற இந்த பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் வருவதாக. Oh yes, Rakabo Shata Rakabaranda. Come on. There is a call upon your life. There is a great call upon your life. Ragabasha. உங்க சபைக்காக கர்த்தர் ஒரு பிள்ளையை அழைப்பு வைத்திருக்கிறார். குடும்பத்துக்காக கர்த்தர் ஒரு பிள்ளையை அழைப்பு வைத்திருக்கிறார். அதை முன்னிட்டு ஒரு நிமிஷம் தேவனுடைய பலத்தை நாடுவோமா? ஆவியில நிரந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். Rakabo Shoto Rokobo Landa. Father, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்ல பிரசன்னம் வருவதாக. ஹல்லேலூயா. ரபஷதரா கலபரியாந்தா ஷதரா கலபலந்தா ரபலபலபரபஷந்தா ரபோஷந்தா ரிகபலந்தா ரமஷந்தா ரபம்.
இந்த வேலையில் இங்கே இருக்கிற மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்க ஆசைப்படுறேன் பாஸ்டர். இந்த கடைசி நாட்களில் இந்த கடைசி நாள், இந்த என்கவுண்டர் வீக்கில் தேவன் உங்களை தொடர்ந்து பலப்படுத்தணும். உங்களை அபிஷேகம் நீங்கள் செய்கிற ஊழியங்களும் கர்த்தருடைய பிரதான கிருபை காணப்பட வேண்டும். கம், உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். பாஸ்டர் இருக்காங்க, நம்ம மத்தியில் ஊழியர்கள் இருக்காங்க. பாஸ்டர் ஜான் டேவிட் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜேம்ஸ் இருக்கிறாங்க. we going to pray. மாணவர்கள் அப்படியே வாங்க. ஷாத்தா ராகா மாரியாந்தா. பாஸ்டர் குணராஜன் இருக்கிறாங்க. கம் பாஸ்டர். ஹல்லேலூயா. முன்னுக்கு just stand here. we going to pray for you all. உங்களுடைய ஊழியத்துக்காக வேறு யாரும் ஊழியம் செய்கிறவங்க, உங்களுக்கு ஜெபம் தேவை. you need the prayer. ஒரு சிறப்பான ஒரு பலன், ஆவியானுடைய பலன் தேவை. we going to pray for them. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஷாதா ரபா பகலாந்தா ரபோ ஷாந்தா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. ஷாந்தா ரபா பபா கலாந்தா ரபா பமா ஷாந்தா. அப்படியே விசுவாசத்தோட ஒப்புக்கொடுப்போமாக வாங்க. பாஸ்டர் குணராஜன், just pray for them. வாங்க பாஸ்டர், pray. ஒரு இம்பார்ட்டேஷன், அவர்களுக்கு வேண்டிய பலன், ஒரு இம்பார்ட்டேஷன். ஷாத்தா ராகா பாலாந்தா ரபா பபா ராந்தா ரபா ஷாந்தா ரபா பகலாந்தா ரபா ஷாந்தா.